மெய் எழுத்து ஈ. அடுத்து நாம் கற்றுக்கொள்ளப் போகும் மெய் எழுத்து ஈ. முதலில் ஈ எழுத்து சொற்களை தெரிந்து கொள்வோம். ஈ தாய், பாய், நாய். இப்பொழுது ஈ எழுத்தை எழுதும் முறையை பற்றி தெரிந்து கொள்வோமா? முதலில் மேலிருந்து ஒரு கீழ்நேர் கோடு வரைய வேண்டும். அதிலிருந்து வலதுபுறம் நோக்கி ஒரு சிறிய வளைவை வரைய வேண்டும். பின் அந்த வளைவில் இருந்து மேல் நோக்கி ஒரு மேல் நேர் கோடு வரைய வேண்டும். பின் அந்த மேல் நேர் கோட்டிலிருந்து கீழ் இறங்கி ஒரு படுக்கை கோடு வரைய வேண்டும். பின் அந்த படுக்கை கோட்டிலிருந்து மேல் நோக்கி ஒரு மேல் நேர் கோடு வரைய வேண்டும். இந்த எழுத்தின் மேல் ஒரு புள்ளி வைக்க வேண்டும். இதுதான் ஈ. மீண்டும் ஒரு முறை எழுதுவோமா? முதலில் மேலிருந்து ஒரு கீழ்நேர் கோடு வரைய வேண்டும். அதிலிருந்து வலதுபுறம் நோக்கி ஒரு சிறிய வளைவை வரைய வேண்டும். பின் அந்த வளைவில் இருந்து மேல் நோக்கி ஒரு மேல் நேர் கோடு வரைய வேண்டும். பின் அந்த மேல் நேர் கோட்டிலிருந்து கீழ் இறங்கி ஒரு படுக்கை கோடு வரைய வேண்டும். பின் அந்த படுக்கை கோட்டிலிருந்து மேல் நோக்கி ஒரு மேல் நேர் கோடு வரைய வேண்டும். இந்த எழுத்தின் மேல் ஒரு புள்ளி வைக்க வேண்டும். இதுதான் ஈ.